சுட சுட இட்லி வித் சுட சுட இட்லி சாம்பார் இஸ் அ பிளிஸ். இது எப்படி வச்சேன்னு சொல்கிறேன் வாங்க. இந்த பருப்பில் தான் சாம்பார் வச்சுருந்தேன். இது என்ன பருப்புனா ரேஷன் கடை துவரம் பருப்பு. சூப்பராகவே இருக்கும். இது நீங்கள் என்னென்ன செய்வீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து சாம்பார் வைப்பேன், அப்புறம் அடை செய்வேன். இதுக்கு வந்து நான் 1 கிளாஸ் பருப்பு எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அப்புறம் அதே அளவுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு, காயெல்லாம் தேவையான காய் இப்போ எனக்கு கேரட்டு, பீன்ஸு இந்த காயெல்லாம் இருந்துச்சு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் போட்டுட்டேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டேன். அது விசில் வந்துட்டுருக்க நேரத்தில் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பெருஞ்சீரகம், பொட்டுக்கடலை, தேங்காய் இது 3யும் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம திறந்து பார்த்தோன்னே பாருங்கள் நல்லா வெந்திருந்துச்சு. கரண்டியை போட்டு கலக்கி விட்டு நம்ம அரைச்ச மசாலாவை எடுத்து அதில் ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, எனக்கு வந்து மல்லி இதில் இல்லை அதனால் நான் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். தோசைக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும்.